अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। सहस्रं ब्राह्मणानां येभिर्नाम सहस्रकैः समर्थभोजयेद्यस्मत्या पायसोपसर्गतैः तस्मै प्रेणाचलरिता स्वसाम्राज्यं प्रयच्छति न तस्य दुर्लभं वस्तु ऋतुलोकेषु विद्यते. ரகசியநாம ஸ்தோத்திரத்துல அலஸ்ருதி பாகம். இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை அம்பாளுடைய பிரீதிக்காக படிக்கணும்னு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் பல பிரயோகங்கள் மோட்சத்துக்கும் பேசியதான பிரயோகத்தை சொன்னார். சாதாரணமாக தர்மார்த்த காமங்களுக்குத்தான் சொல்லுவார். மோட்சமானது ஞானைக்க சேர்த்தம் ஞாத்வா ஏவம் உச்சதே சர்வபாதை அப்படின்னு ஞானத்தினால்தான் கிடைக்கும். ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசா குருதே அர்ஜுனாங்கிற வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கு மோட்சமும் கிடைக்கும். எப்படி ஞானத்வாரம் அப்படின்னு அழகா செய்ய. அதற்கு பிறகு முன்னால சொன்னதான பலத்தை விட மற்ற பலங்களும் சொல்றதுக்கும் இதுபோல ஜன்மா முழுக்க பண்ணணும் என்கிறது இல்லாம ஒரு குறிப்பிட்ட சமயத்துல பண்ணி முடிக்கிறா போல பிரயோகங்கள் என்ன ஜன்மா முழுக்க உயிர் இருக்கிற வரைக்கும் பண்றதுங்கிற பிரயோகங்கள் சிலது சொல்லியிருக்கோம். எப்படி வேதத்துல தச பூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காமோ ஜீத்தன தசபூர்ண மாசங்கள் எப்ப பண்ணணும்னு உயிர் இருக்கிற வரையும் பண்ணணும். பஞ்சாபராதிகள் எது வரைக்கும் கடைசி வரைக்கும் அதெல்லாம் யாவஜீவம் அக்னோஸ்திரம் ஜோதி எப்படி எல்லாம் இருக்கு. அது ரொம்ப கஷ்டமாங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சமயத்துல பண்ணி முடிக்கக்கூடியதான பிரயோகங்கள் வரும். ஏன்னா ஜனங்களுக்கு பின்னருக்கு லோகா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல பண்ணி முடிச்சு விட்டாரு. அப்பதான் நம்ம பண்ணி வச்சு அப்படின்னு அபிப்பிராயம் வரணும்னு நினைக்கும் போது சில பேர் இருக்க அந்த அபிப்பிராயத்துக்காக சிலரை பண்ண சொல்ற யசஹஸ்ரம் பிராமணானாம் பாயச உபசத்ரதை தஸ்மை பிரேடாஜலலிதா ஸ்வசாம்ராஜ்யம் பிரயச்சதி. இதுல முதல்ல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த சஹஸ்ரநாமத்துக்கு முக்கிய பிரயோஜனம் என்ன அப்படின்னா காசு கிடைக்கிறது பதவி கிடைக்கிறது இது எல்லாம் இல்லை. அம்பாளுடைய பிரீத்தி தான், பகவத் பிரீத்தி தான். பகவத் பிரீத்தி கிடைக்குமையானால் அவனுக்கு கிடைக்காத விஷயமே கிடையாது. நாம் சாதாரணமாக நம்ம மனசுக்கு எத்தனை மாதிரி இது வேணும் அது வேணும்னு கேட்போம். என்னைக்கு நல்லா இருக்கும். ஆனா ஒரு 10 வருஷம் அப்புறம் அது போராதுன்னு ஆயிடும். இப்போ மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஆனா அப்படி இல்லாமல் பகவத் பிரீத்தி நமக்கு வறுமையானால் எப்பப்ப மனுஷனுக்கு எதை தேவைப்படுமோ அதை அங்க கொடுக்கக்கூடியதாக ஒரு சொருப்பம் கிடைக்கும். ஆகையால் பகவத் பிரீத்தி தான் முக்கியமா சொன்னோம். ஆனா இது என்ன சொல்றது, இப்படி பண்ணினாலும் அம்பாளுடைய பிரீத்தி கிடைக்கும். எப்படி தஸ்மை பிரேணாதிலலிதா இதுக்கு பலம் என்ன சொல்லிட்டார், அம்பாளுடைய பிரீத்தி. அதுக்கப்புறம் என்ன பண்றது, சாம்ராஜ்யம் பிரயச்சதி. சாம்ராஜ்யம் பிரயத்தம் உங்களுக்கு சக்கரவர்த்தி ஆட்சியம் பண்றாரு. நல்லா தான் இருக்கு. சக்கரவர்த்திகளா இருந்தவாள்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும்.
தசரத சக்கரவர்த்தி ஏதோ நல்லா இருந்த அவர் வேட்டைக்கு போனார். சப்ததேவிங்கிற ஒரு அம்பை போட்டார். அது ஏதோ யானை நடந்து போட்டா அது பிராமண குமார் தான் பொண்ணு இருக்கு. அப்புறம் என்ன சொன்னார், உனக்கு புத்திரசோகம் வருவோம்னு தடுத்துட்டார். அதே மாதிரி ரொம்ப நாள் ஆனப்புறம் ராமன் பிறந்தார். பிறந்து போய் அவர் காட்டுக்கு போறப்ப அவருக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தது அப்படின்னு. கஷ்டமும் இல்லைன்னு சொல்லப்படாது. மனுஷனா பிறந்தவருக்கு எப்படி பிறந்தாலும் கஷ்டம் இருக்கும். அதனால சாம்ராஜ்யம்னு சக்கரவர்த்தித்துவம்னு மட்டும் சொன்னா அது ஒரு பெரிய பலமாக ஆகாது. ராஜருக்கெல்லாம் போறத சில நாள் வாழலாம் நன்றா. ஆனா கஷ்டமே இல்லாத நிலை இருக்க முடியுமோ? முடியாது. ஆகையால் உங்களுக்கு எப்பொழுதுமே கஷ்டம் இல்லாத நிலை வரணும்னாலும் நீங்க சுசாம்ராஜ்யம்னு சொன்னா மோட்சம் அர்த்தம். பகவத் ஸ்வரூபத்தை தன்னிடத்துல தான் சேர்த்துக்கிறான். அதுக்கு என்ன சுவாமி வழி? சஹஸ்ரம் பிராமணானாம் எதிர்நாம சஹஸ்ரதை சஹஸ்ர போஜனம். 1000 பிராமணாளுக்கு 1000 பக்தாளுக்கு அதை வைத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாமாவை சொல்லி ஸ்ரீமாத்ரே நமஹ ஸ்ரீ மகாராஜ்ஞே நமஹ அப்படின்னு சொல்லி அவளுக்கு பரிபூர்ணமாக ஆகாராதிகள் திருப்தியோட கூடிய ஆகாரத்தை திருப்தியா பண்ணி அவளுக்கு தட்சிணை பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை பெற்றோமையானால் நிச்சயமாக அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். இது சுகாமராஜ்யம்னு சொன்னா காசு கிடைக்கிறதும் இல்லை. என்ன கிடைக்கிறது? அம்பாளுடைய பிரீத்தி கிடைக்கிறது, அம்பாளுக்கு மோட்சமானது. இது ஜென்ம முழுக்க பண்ண வேண்டாம் பாருங்க. ஏதோ நம்ம ஆரம்பிக்கிறோம், இப்ப உடம்புல ஏதோ கொஞ்சம் சக்தி இருக்கு பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி எப்பொழுதும் நம்மளால பண்ண முடியும்னு நினைக்க முடியுமோ? வயசான காலத்திலையும் அப்படி வேற மற்றவர்களுடைய காரணமே இருக்கணும்னால் சொல்ல முடியாது. மற்றவர்களுக்கு அதீனம் ஆயிட்டுடையானால் குழந்தைகளா இருக்கட்டும், மாட்டு பொண்ணா இருக்கட்டும், பேரன் பேச்சியா இருக்கட்டும், அந்த சந்தர்ப்பத்துல இவாள்லாம் இதை பண்ண வைக்கலாம்னு எங்கிறது முடியுமா? முடியாது. ஆகையால் என்ன பண்றது? நம்மகிட்ட காசு இருக்கும் பொழுது உடம்புல சக்தி இருக்கோ பண்ணிவிடுவோம். அப்படின்னு சில பேர் இருக்க பட்சா கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பண்ணிவிடுவோங்கிறால அவளுக்கு இந்த ஒரு பிரயோகம் சொல்லி மோட்சம் வேணும்னு ஆசை இருக்கு. நமக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவாளுக்கு இப்படிப்பட்டதான பிரயோகம். அதான் சொல்றான், இதானியும் ஈதிருஷ பலாபேட்சாயா பலாபேட்சையா அதிகஸ்ய அபாவா. பகவத் பிரீத்தியை தவிர வேற பிரீத்தி கிடையாது. பகவத் சங்கல்பம் போன்றதான் இருக்கிறதுலயே மிக சிறந்ததான ஒரு பலம். அதனால இல்லாதனால அஸ்மின்னேவ பலே பூர்வஸ்மாத் அல்பதீன சாத்தியம் பிரயோகம். இந்த பிரயோகம் எப்படி? அல்பதீன சாத்தியம் சில நாட்கள்ல பண்ணிவிடலாம். ஒரு 10 நாள்ல பண்ணலாம், ஒரு மாசத்துல பண்ணலாம், இல்ல ஒரு வருஷத்துல பண்ணலாம். பிராமணாவை போட்டு அவருக்கு போஜனாதிகள் பண்றது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். அதுக்கு அதான் சொல்ற பக்தியுடன் பாயச யாவஜீவ பதாதே அனுவருக்கு யாவஜீவ மண்டலங்கிறது கிடையாது. ஏன்னா காலத்தை பத்தி பேசலையே. ஏவம் குருத்தே பக்தியா ஜன்மருத்தே சகலம். உங்க வாழ்க்கையில ஒன்ஸ் இதை பண்ணினாலே போதும், பரமரை பண்ண வேண்டாம், ஒரு தரம் பண்ணினாலே போதும். இத்தியாதிருஷ்டோதர பிராப்தை விதிரேவ நிராகாந்தி கிருதத்வாத். ஜன்ம மொத்தம்ங்கிறது பண்ண வேண்டியது இல்லை, அது ஆகாசம். பிராமணானாம் வித்யாவிதுஷாமேவா. பிராமணான இப்படி வேதாத்தியனம் பண்ணினவா உபாசனையில இருக்கிறவா. அது வேதாத்தியனம் பண்ணிட்டும் இதுல பக்தி இல்லாம இருக்கிறவாளா கேட்க வேண்டாம். ததீகே தத்வேதாயி பிரம்ம பதாதானி ததைவ சித்தே. ஏன்னா பிராமண சப்தத்துக்கு பிரம்ம அதீகே, பிரம்மான வேதங்கள். ததீகே தத்வேத அதனுடைய அர்த்தத்தை அறிந்தவர்கள் அப்படி. அதுக்கப்புறம் பாயச உபசத்ரசை பாயசம் பயோபகுலம் அல்ப தண்டுலகம் பரமானம். பாயசம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பாயசம்னா நம்ம ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம்.
பால் பாயசம், வெள்ளை பாயசம், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. பாயசம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? பாயசம்னா நிறைய பாலை விட்டு கொஞ்சமாக அன்னத்தை விட்டு பண்ணக்கூடியது. பயோபகுலம் அன்ப தண்டுள்ளகம். தண்டுலம் கொஞ்சமா இருக்கணும், பால் நிறைய இருக்கணும். அப்படிதான் அப்போன்னா மாவால பண்ணக்கூடியதான பதார்த்தங்கள், பூரி அவைகள். அதான் பூரிகாதயா பகுவிதாக போஜன குதூகலாதி சூதராத்திரேந்திரேசு விவர்த்திதா. இவைகள்லாம் இந்த கடல் கிரந்தங்கள்ல கிடைக்கும். என்னென்ன பண்ணணும், என்ன ஏது அந்தந்த பிராந்தத்துக்கு தகுந்தா போது. வடதேசத்துக்கு போனா ரொட்டி பூரி அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஊருக்கெல்லாம் அன்னங்கள் வெரைட்டிஸ் இருக்கும். இப்படி சத்தஞ்சாஹா ரசாஹா ஏழு 6 சுவைகளும் இருக்கிறது. புளி, உரப்பு, காரம் இவைகள். கசப்பும் சிலது சாப்பிடுறோம். அதே போல காரமான பதார்த்தம் மிளகாவும் சேர்த்துக்கிறதோ இல்லையா? இப்படி பதினேழையானால் 1000 பேருக்கு ஆகாரம் போட்டுடையானால் சில பலம் வருது. தஸ்மை சாம்ராஜ்யம் அவளிடத்துல அம்பாளுக்கு பிரீதி ஏற்படுறது. பிரீதி ஏற்பட்டா என்ன லாபம்? சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் அர்த்தம் சொல்லப்படுறது. சத்திய சாம்ராஜ்யம் அத்தியந்த அபேதா கைவல்யம். அம்பாளோட அத்தியந்த அபேதம் கைவல்யம், மோட்சம், மறுபிறவி இல்லாததான ஒரு நிலையை கொடுக்கிறார். இதனிச்ச ஜெகத் வியாபார வர்க்கம் பிரகரணாத் அனுபன்னிதத்வாச்ச இது ஔபனிஷதானாம் அதிகரணம் அனுருத்திய உக்தம். ஔபனிஷதானா இருக்கக்கூடியதான வியாசாச்சாரியால் எழுதின பிரம்மசூத்திரத்துல ஜெகத் வியாபார வர்க்கம் பிரகரணாத் அபன்னிதத்வாச்ச முக்தி அடைஞ்சவா நித்திய சூரியர்களா இருக்கிறவா அவளுக்கு அந்தந்த லோகத்துல ஸ்தானம் இருக்கு. ஆனா அவன் நான் ஒரு உலகத்தை கிரியேட் பண்றேன்னு சொல்ல முடியாது. இது எல்லாம் பகவானுக்கு என்னென்ன சக்தி உண்டோ என்னென்ன உண்டோ எல்லாமும் அவளுக்கு உண்டு. அவளுக்கு எல்லாம் சாரூக்கியம் சாமீத்தியம் அதெல்லாம் உண்டு. ஆனா உலகத்தை படைக்கிறதுங்கிறது மூலவிராட்டாலதான் முடியும், மற்றவர்களால முடியாது அப்படிங்கிற வியாசாச்சாரியர் சொல்லியிருக்கார். அதை அவனுக்கு சொல்லுங்க வஸ்து தத்து. ஆனா நிஜமா சாம்ராஜ்ய சப்தா ஜெகத் வியாபாரத்தைவ ரூபியா அதிகாரியகா. அப்படி இல்ல, உலகத்தை கிரியேட் பண்ணக்கூடியதான சக்தி, உண்டு பண்ணக்கூடியதோ காப்பாற்றுறதோ அழிக்கக்கூடியதான சக்தியும் உபாசனாலுக்கு வரும், பகவத் பக்தாளுக்கு வரும் அப்படிங்கிறார். விவஸ்திதம் ஏன்னா ஸ்ருதான அஸ்ருத கல்பயோ அபாவா. என்ன படிச்சிருக்கோ அது அதனுடைய அர்த்தத்தை சொல்றோம், இல்லாத கருத்துல. வியாசாச்சாரியால் சொல்லும் பொழுது சூத்திர பாஷ்யத்துல ஜெகத் வியாபாரம் இல்லைன்னு சொல்லியிருக்க. அது ஏன் சொல்லியிருக்காருங்கிறது இப்ப வியாக்கியானம் பண்ணணும். ஏன்னா சில அம்சங்கள்ல பக்தி சாஸ்திரமும் வேதாந்த சாஸ்திரமும் மாறுபடுது. பக்தி சாஸ்திரத்துல என்ன சொல்றாரு? உலகம் எல்லாம் லீலையாக உண்டாச்சு. வேதாந்த சாஸ்திரம் உலகம் எல்லாம் அது விவர்த்தம், பகவானுடைய விவர்த்தம். பகவான் மாயினால உலகத்தை சிருஷ்டிச்சார். தைவீகேதா குணமதி மம மாயா துரத்யா மாமேவ எப்பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தது. பகவான் யாரு பிரபத்தி பண்ணுவாளோ அவளால தான் மாயை தாண்ட முடியும். மற்றவர்கள் எல்லோரும் மாயைக்கு வசப்பட்டால் இருப்பா. இப்படி எல்லாம் அவ சொல்லிட்டு அந்த மாயினால உலகமானது உண்டாகிறது. இது அவளுடைய ஒரு தத்துவம். ஆனா இங்க என்ன சொல்றார்? பகவானுக்கு இருக்கக்கூடியதான அனந்த சக்திகள்னால அவர் லீலையா ஒரு காரணமே இல்லாம சிருஷ்டிக்கிறார். அதுக்கு உபாதான காரணமா நிமித்த காரணமா நான் தேட முடியாது. எப்படின்னா அங்க திரௌபதி அம்மா அந்த அம்மாவுடைய வஸ்திரத்தை கொடுத்து இழுக்க தொடங்கி விட்டான் துஷ்டாசன். அந்த இடத்துல
அந்த அம்மா ரெண்டு கையும் கூப்பி வேற வழி இல்லையே, யாரும் காப்பாற்றுவா? அந்த சந்தர்ப்பத்துல ஹே கிருஷ்ணா துவாரகாவாசின்னு சரணாகதி அடைஞ்சா. துவாரகையில இருக்கிறவரு துவாரகையில டிக்கெட் வாங்கிட்டு வந்து இங்க வந்து அது பண்றதுக்குள்ள இங்க எல்லாம் தீர்ந்து போயிடும். இருந்தாலும் அங்கிருந்து என்ன காப்பாற்றுன்னு முறையிட்டார். என்ன பண்ணினார்னா அந்த காலத்திலேயே இருக்கிற இடத்துல வந்து வஸ்திரம் வந்து எந்த கம்பெனி பேசி அனுப்பிச்சான் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ 1000 புடவை கடை இருக்குல்ல, எங்கிருந்து வந்தது கிடையாது. அது வந்து அவர் அந்த புடவை எல்லாம் கொடுத்தாரு. அது யாரு நினைச்சா அதுக்கு நூல்லாம் எங்கிருந்து வந்தது இதெல்லாம் கேட்கறதுக்கு வழி உண்டா உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணீங்கன்னா வரட்டும் நினைச்ச சங்கல்பாதேவது தத்ருதே அவருடைய சங்கல்பத்தினாலேயே வந்திருக்கு. அதனால இதை நாங்க லீலாவாதம்னு சொல்லுவோம். பக்தி கிரந்தங்கள்ல விவர்த்தவாதத்தை விட லீலாவாதம்னு சொல்றாங்க. இது போல ஒரு வித்தியாசம். அதே போலயே உலகத்தை படைக்கிறது, உலகத்தை ஆடுறது, உலகத்தை அழிக்கிறது, அது கூட மற்றாளுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. இது அத்வைத சித்தாந்தத்துக்கு இது மாறுதலா இருக்கு. அதான் சொல்றாரு வஸ்து தஸ்து சாம்ராஜ்ய சப்தா ஜெகத் வியாபார செய்வர் உத்யாபிதாயகா தத்பிரதத்வமேவ தெய்வம் விவர்த்திதம் ஏ சுதஹான அசுதகல்பனையோர் அபவாத் அதையேவ பூர்வ பிரயோகாதே ஏகஸ்ய பலாதித்யம். அது பண்ணி இது பண்ணி பண்றதை விட இந்த பிரயோகத்துக்கு எல்லாம் பலாதித்யம் அதிகமான பலம். வித்யாதியுஷாம் பிராமணானாம் சஹஸ்ரஸ்ய ஆதி. 1000 பிராமணர் எல்லோரும் ஜபம் பண்றதா, எல்லோரும் பக்தி பண்றதா பக்த. பகவான் பக்த பராதீனன். நல்லா புரிஞ்சுக்கலாம். பகவானுக்கு வந்து இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேங்கிறது இல்லை. உங்க பக்தியை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா மீதியெல்லாம் அவர் சித்தமான பதார்த்தங்கள். நீங்க கொடுக்குற புஷ்பமோ பலமோ மந்திரமோ அல்லது மீதி ஆச்சாரங்களோ எல்லாம் அவர் சிருஷ்டிக்கத்தானே வேதத்துல. அப்ப அவருடைய சிருஷ்டியில இல்லாம நீங்க தனியா கொடுக்கறது உங்க மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்களை தான். அந்த பக்தியைத்தான் நீங்க கொடுக்கிறது. அதனால்தான் பகவானுக்கு பக்தி இஷ்டம். பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வசியா பயாபா. அங்கேயே சமாதானம் இருக்கு. பயாபா அபயம் பிரயஸ்தாம் விந்ததே உதரமந்தரம் கொடுத்து அகதஸ்ய பயம் பவதி. இவைகள்லாம் கேட்க சொல்லி. ஆகையால் அந்த பக்தனுக்கு அதிகமான பலம். தீர்ந்த நாமகாரங்களை படிக்கிறது, அது பண்றது, இது பண்றது, கர்மா பண்றது, பூஜை பண்றது எல்லாம் இருக்குதா. இவனுக்கு அதை விட அதிகமான பலம் சொல்வது தப்பு இல்லைங்கிற வித்யாதிசாம் பிராமணானா. வித்யாதிசாம் பரிசு மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணக்கூடியதான பிராமணால் அவளுடைய சகசிரத்தியா 1000 பேருடைய ஆதி அவளுடைய பக்தி ஆதின்னு சொன்னா இப்படி சொன்னாதான் மாடர்ன் டேஸ்ல புரியும். ஆசீர்வாதம் பண்றத சௌக்கியமா இருங்கோன்னு சொல்றது. வேதங்களை சர்வதா சர்வகாலம் படித்துக் கொண்டிருக்கக்கூடியதான மகான்களுடைய திருவாக்கள் இருந்து வரக்கூடியதான சொல்லுக்கு ஆசி. ஆசாஸ்தே அமிதமான புத்திரகாமான அப்படின்னு சொல்றது அல்லவா. அதே மாதிரி அவளுடைய வாக்குல இருந்து இதை நடக்கட்டும்னு சொன்னா நடந்துடும். அப்படி இல்லை ஜன்மா முழுக்க பஞ்சசி மந்திரத்தையும் அம்பாளுடைய திருநாமாவையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியதான மக்கள் அவள் சௌக்கியமா இருங்கோன்னு மனசுல நினைச்சா அது எப்படிப்பட்டதான பலத்தை கொடுக்கும் பாருங்கிற வித்யாவிதான். வித்யா பஞ்சதசி மந்திரம் இதாம் பிராமணானாம் சஹஸ்ரஸ்ய ஆசீஹி ஆசே ஈகிருஷி ஈகிருஷமேவ பலம் யோக்கியதாம் பவதி. இப்படிப்பட்ட பலம் சொல்றதான் நகைவம் சதி. இதுக்கு மேல அந்த அதிகரணத்துல வியாசாச்சாரியர் ஏன் இங்க ஒத்துக்கல அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து முக்தன் இருக்கா. அந்த முக்தனானவன் நானும் உலகத்தை பிரம்மத்தோட அபேதம்னு சொல்லிட்டு அப்ப நானும் உலகத்தை கிரியேட் பண்றேன் ஒருத்தன். இன்னொரு பக்தன் இருக்கா, இருக்கிற உலகத்தை அழிக்கிறது.
இவன் சொன்னது நடக்குமா, அவன் சொன்னது நடக்குமா? ஏன்னா சத்தியசங்கல்ப அபகதபாத்மா விஜரோ விமருத்தோ விசோகா விஜிகத்ரா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பான்னு சொல்லிருக்கு. சத்தியசங்கல்பம் அப்படின்னு சொன்னது எல்லோரையும் சத்தியசங்கல்பமாக இருக்குமேயானால் அப்ப ஒருத்தர் உலகம் உண்டாகட்டும் நினைக்கிறதும் இன்னொருத்தர் உலகம் அழிக்கட்டும் நினைச்சாரையானால் இந்த உலகத்திலே கதி என்ன? கட்டர் என்ன பண்றது? இந்த பவர் கொடுக்கிறது. பரமாத்மாவோட ஒன்னா போனாலும் நித்திய சூரியாக இருந்த போதிலும் அவளுக்கு உலகத்தை படைக்கிறது, உலகத்தை காப்பது, உலகத்தை அழிப்பது எனக்கூடியதில்லை. அதான் பிரம்மலோகத்துல ஆனந்தமாக அந்த பரமாத்மாவோட ஒன்றாக இருக்கலாம். இப்படி இளைஞர் பண்ணி இருக்கார். அவர் சொன்னதுக்கு தாக்கரும் சொல்லணுமோ வியாசாச்சாரம் மட்டும் அவருக்கு இஷ்டம் இல்லையா? அவரை விட பெரிய பக்தர் சொல்ல முடியுமா? வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு விதமாக சொல்லலாமா? அப்ப ஏன் சொன்னார்? அவருக்கு இது போல ஒரு சந்தர்ப்பம் வந்தால் அதற்காக இது வேண்டாம்னு சொன்னார். ஆனா நீங்க மட்டும் அது இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வராதோ, அந்த கேள்வி உங்களுக்கு வராதோ சொல்றார். அதுக்கு சொல்றார் நகைவம் சதி அநேகை வர்த்தை யோகபத்தியேன ஈதுஷ பிரயோக அனுஷ்டானே. ஒரே சமயத்துல பல பக்தர்கள் இப்படிப்பட்டதான ஒரு காச போதனை நான் பண்றேன் பண்றாங்க. நிறைய பேருக்கு காசு இருக்கு, நிறைய பேருக்கு பக்தி இருக்கு, பக்திய குறைச்சல் நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு 10 பேர் இப்படி பண்றா, 10 பேருக்கும் மொத்தம் கிடைச்சிருக்கு, 10 பேருக்கு 5 போய் தகராறு வருது. ஒருத்தர் உலகம் எல்லோருக்கும் மோட்சம் வரட்டும் அறிவிச்சு நடக்க முடியா. அவ என்ன அநேகை பக்தை யோகபத்தியேன ஈதுஷ பிரயோக அனுஷ்டானே சர்வேஷாம் ஏகஸ்மின் காலே ஏவ ஜெகத்வியாபாரே. எல்லோருக்கும் ஒரே சமயத்துல உலகத்தை படைக்கிறது, உலகத்தை அழிக்கிறதுங்கிற ஒருமையான சுவாதந்திரத்தை ஆவசியத்தையா இதுக்கு சுவாதந்திரம் நிச்சயமா ஆகுது அப்படின்னு கேட்டா பரஸ்பர வைமத்தியா. இவருடைய எண்ணம் வேற, அவருடைய எண்ணம் வேற. விமதி எண்ணங்கள் வறுமையான ஜகத் விரோபாபத்தி உலகமே அழிந்து விடுறது என்ன பண்ண அப்படின்னு இது ததவிகரணோக்தா தோஷா. சூத்திர பாஷ்யத்துல வியாசாச்சாரியார் சொன்னதான அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு விரோதம் வருமே. இது தோஷம் பிரதஞ்சது, இது தேட்டவியம். பயப்படாதீங்க. என்ன திருஷ்யமான பிராணி கர்மானுசாரேணைவ பகவத பிரவருத்தி. பகவானுடைய பிரவருத்தி ததைத்ததா பகுத்யாம் பிரஜாயேதா பிரஜாயேயா இப்படி எல்லாம் சொல்லணும். பகவானுக்கு உலகத்தை படைக்கணும், உலகத்தை காக்கணும், உலகத்தை அழிக்கணும் எனக்கூடியதான ஆசை இல்லை. அந்த ஆசை எல்லாம் நிச்சயத்திற்காக ஈஸ்வரா எவர் சாட்டிஸ்ஃபைடு. ஆசை இருக்கிறவங்க சந்தோஷம் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு பழம் சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப எல்லாம் துன்பம் இருக்கு. அது ஒன்று கொடுத்து அந்த வாயில பொருள் சாப்பிட்டாதான் அது தீரும் இல்லையா? ஆசைங்கிறது என்ன? எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு துன்பம். பகவானுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. பகவானும் ஏதோ எதிர்பார்க்கறதுதான் காத்துட்டு இருக்காருன்னா நம்ம மாதிரி ஆயிடுவோம். அப்ப நித்திய திருத்தத்துவம்னு இருக்கிற தர்மம் பகவானுக்கு போயிடும். அப்ப என்ன சொல்லலாம்? ஆனா அதை ஏன் சார் பண்றாரு? உலகத்தை படைக்கணும் ஏன் ஆசைப்படுறாங்க? உலகத்தில் இருக்கக்கூடியதான இந்த பிராணிகள் எல்லாம் என்ன பண்ணினா, நாங்க புண்ணிய கர்மா கர்மா பாப கர்மா பண்ணிருக்கா. அந்த புண்ணிய கர்மாவுடைய பலம் இருக்கு பார்த்தீங்களா, அது வேணும் வேணும்னு கேட்கிறேன். அப்போ புண்ணிய கர்மாவை பலத்தை சுகத்தை ஜனங்களுக்கு கொடுக்கணுமையானால் அவளுக்கு சுகத்தை எப்படி கொடுக்க முடியும்? உலகத்தை படைச்சாதான் கொடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு சுகமானது எப்படி வருது? புலன்களோடு பொருள்களை பார்க்கன்னா கிடைக்கும். புலனோட பொருளை பார்க்கணும், அதை சுவைக்கணும், அப்புறம்தான் சுகம். அதுக்கு இப்ப தலையில இருந்தா உங்களுக்கு இல்ல சுகம் இல்ல. அதை நீங்க வாங்கி வாயில போட்டா நல்லா இருக்கு சார். அதெல்லாம் பொருளுக்கும்
அந்த மனிதனிடத்துல இருக்கக்கூடியதான புலனுக்கும் சம்பந்தம் வரணும். அந்த சம்பந்தம் வந்தாலும் நீங்க மூச்சுட்டு இருக்கலாம். நீங்க தூங்கிட்டே இருக்கிறப்ப அதெல்லாம் வந்தா என்ன ஆகுதான்? யாரோ வாயில போட்டா அப்படியே தான் இருக்கு, உடனே விழுக மாட்டேங்குது. என்னோட மூச்சுட்டு வேற இருக்கலாம். இப்பதானே அப்ப என்ன பண்ணணும்? உங்களுக்கு உடம்ப கொடுக்கணும், சரீரத்தை கொடுக்கணும், பொருள்களை தயார் பண்ணி கொடுக்கணும், புலன்களை கொடுக்கணும், இது அனுபவிக்கக்கூடியதான சூழ்நிலைகளை கொடுக்கும். இதெல்லாம் உலகத்தை உண்டு பண்ணினாதான் முடியும். இப்ப எல்லாருக்கு ஜனங்கள் சுத்தமான சுத்தி பண்ணக்கூடிய வேண்டியதான மனிதர்களுடைய புண்ணிய பாவங்களுக்கு தக்கவாறு அவளுக்கு ஆசை. குழந்தை ரொம்ப இருந்தே இருக்கா, அம்மா என்ன பண்ணா இங்கெல்லாம் கேரம் போர்டு விளையாடுறாங்களா அப்படிங்கிறது இல்லாம கேரம் போர்டு விளையாடணும் அந்த சட்டத்துக்காக தலைவலியாக இருக்கு. இருந்தாலும் அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக இந்த விளையாடுறாளோ இல்லையா? அதே மாதிரிதான் பக்தாதிரி உருவாவானுக்கு வேண்டியதான சுரதுக்கங்களை அனுபவிக்கணும் எனக்கூடியதான ஆசைவாளுக்கு வரும். அந்த சந்தர்ப்பத்துல பகவான் உலகத்தை படைக்கணும்னு கருதுறார். அப்ப இந்த பக்தர் அங்கு இருந்த போதிலும், இவாளுக்கு இந்த சங்கல்பம் வந்த போதிலும், அந்த நிலையில் எப்படின்னா மற்ற மாயையில முடிஞ்சு இருக்கக்கூடியதான பக்தாவுடைய சங்கல்பத்தை அனுசரித்து தான் வரப்போகுது. அப்ப உங்க சங்கல்பம் இல்லை, சங்கல்பம் வேற யாருதோ, அதனால உங்களுக்கு இருக்கு, அதனால தோஷம் இல்லைன்னு. அதனால கிருஷ்ணமான பிராணி கர்மா அனுசாரேன இவ பகவத பிரவர்த்திக்கு கைவேவ அங்கீகாரா. அப்படி இல்லைன்னா இன்னொரு கேள்வி கேட்பாங்க, வைசம்ய நைர்கிரமிய ஆபத்தே அபரிஹாரியா. உலகம் பாருங்க எல்லாம் ஒரு மார்க்கம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் 2 கண்ணு 2 காது 2 முட்டை 1 வாயு 2 கை 2 காலம் இப்படிதான் இருக்கு. அது சில பேர் வெளுப்பா இருப்பா, சில பேர் கருப்பா இருக்கா இருக்கணும். ஆனா சில பேர் பிறக்கிறப்பவே ஒரு கஷ்டத்தை, சில குழந்தைகள் பிறக்கிறப்பவே பெரிய வியாதி வருது. அது துடிக்கிறது அந்த குழந்தை. சில பேர் அதே கணக்கில் தான் பக்கத்து வாரத்துல இன்னொரு பையன் பிறந்திருக்கான். அவன் பணக்கார பையன், அவனுக்கு எல்லா வசதிகளும் ஏசி போட்டு பிறந்ததுல இருந்து அவன் சுகத்தை அனுபவிக்கிறான். என்ன சொல்ல போற? ஒரே இடத்துல ஒரே சமயத்துல பிறந்திருக்கு. இந்த ஜாதகத்துல சனி உச்ச குரு நீச்சம் சொல்லப்படல, பிறந்திட முடியாது. எப்படி இதுக்கு சமாதானம் சொல்லணும்? நீங்க சில பேர் ரொம்ப சுகம் உள்ளவனாக படைக்கிறார், சில பேருக்கு ரொம்ப துன்பம் வரா போல படைக்கிறார். நம்ம சத்துருக்களுக்கு கூட இப்படிப்பட்டான துன்பம் வேண்டாம் என கருதுற அளவுக்கு துன்பம் சில பேர் இருக்கிறது. அப்படியே ஆஸ்பத்திரிகளை பார்த்தா தெரியும் என்ன துடிக்கிறார்கள் ஜனங்கள். ஏன் இப்படிப்பட்டதான துன்பத்தை பகவான் அவளுக்கு கொடுக்கலாம்? எல்லோரும் சீக்கிரமாவே பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்ப இந்த பார்க்கல போனா சில பேர் குடிச்சு சிரிச்சுட்டே இருப்பான். பொய் சிரிப்பு இல்லை, நிஜமான சிரிப்பு இல்லை. அது மாதிரி பைத்தியம் சிரிக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஏன் சுவாமி சில பேர் அவ்வளவு துன்பத்தை கொடுக்குறா? இந்த ஒரு கேள்விக்கு சமாதானம் சொல்லணுமோ அதுக்கு சமாதானம் சொல்லப்படுறது, யாரு போன ஜென்மாவில என்ன பண்ணினாலும் அதுக்கு தகுந்தா போல நல்லதை பண்ணி 4 பேருக்கு நல்ல வார்த்தையை பேசி நல்லதாக சகாயம் பண்ணி அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தா நீங்க இப்பொழுது சௌக்கியமா இருப்ப. இல்ல அவனை அடிச்சு குறைச்சு அவன் பொழிக்கிட்டு இதெல்லாம் பண்ணலையா அவளுக்கு துன்பம் வரும். எப்பவோ பண்ணிருந்தான துன்பம் இப்ப வரணும்னா அதை லைன்ல தான் வரும். போன ஜென்மா அதை பண்ணிருந்தது இந்த ஜென்மா இருந்தது. ஏன்னா அப்பவே வருது. ஏன்னா இப்ப உலகத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு சுவாதந்திரம் கொடுக்கல. ஏன்னா காலம்பரம் பகவான வணங்கலன்னு முதுகுல ஒரு அடி. அப்படி இருந்தாலும் யாராவது வணங்காம இருப்பானோ? அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜன்மாவில சுயமாக நீங்க வாழுங்கோன்னு சொல்லி இடம் கொடுத்துருக்கேன். நல்ல வழியிலேயே வாழுங்கோன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்தா போல உங்களுக்கு கொடுக்கணும். அது இல்லாத போனால் பகவானுக்கும் வைஷமியம், வேண்டியவன் வேண்டாதவன். அதே போல அவருக்கு தயம் இல்லாதான ஒரு நிலை இவைகள்லாம் சேருக்க. ஆகையால் அது கூடாது. ஏன்னா வைஷமியனை வேண்டேனா இதுவும் பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகாரம்.
ஆகையால் இந்த அதிகரணத்துக்கு வரும் விரோதம் வரும். கர்மானுசாரேன ஜாயமானா பிரவருத்தி அவாவா பஞ்சகால கர்மாவுக்கு தகுந்தா போல அவனுடைய பிரவருத்தியானது பகூனாம் சமனஸ்கானாம் அப்படி ஏகரூப இவசம்பவே. பகூனாம் சமனஸ்கானாம் 100 பேர் பக்தா இருந்தாலும் 100 பேர் முக்தாரா இருந்தாலும் அவனுடைய பண்ண வேண்டிய பரிசுக்கு அப்படித்தான் வரும். ஏன்னா அந்த சூழ்நிலை அனுபவிச்சுத்தானே பண்ணனா அப்படித்தான். இது நாம வைமர்த்தம். அப்படின்னா இவருக்கு சுவாதந்திரம் இல்ல. ஜனங்களுக்கு கர்மா நல்ல கர்மா இருந்தா நல்லது பண்ணுவாராம், அவளுக்கு கெட்ட கர்மா இருக்குமே கெட்டது பண்ணுவாராம். அப்ப இவருக்கு என்ன சார் இண்டிபெண்டன்ஸ் இருக்கு? அதுவே ரூலுக்கு தகுந்தாமல் நடந்துக்கணும். இவருக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸே இல்லையே. பரஸ்பர இஷ்டானுசாரேன யாப்பிரியமானாம் ஸ்வாதந்திர பங்கா ஏகானுசாரி பிரவருத்தி மத்வரூப ஸ்வாதந்திர சர்வேசோ அதிகாதா. ஏன்னா அவன் இஷ்டமா அவன் பண்ணிட்டே இருக்கான். ஆனா பண்றதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. உங்களுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், சாப்பிடுறதுக்காக நீங்க ஏதோ ஒரு ஆகாரத்தை மன்னிக்கிறேன். ஆகாரத்தை எப்ப மன்னிக்கிறதா வேண்டாமான்னு உங்க இஷ்டம் இருக்கு. ஆகாரத்தை பண்ணணுமா வேண்டாமான்னு உங்க இஷ்டம். ஆனா பண்ணணும்னு ஆரம்பிச்ச பிறகு எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணினாலே வரும். குக்கர்ல ஜலத்தை விட்டு பாத்திரத்தை அரிசியை விட்டு அதை ஜலத்தை விட்டு குக்கர் மூடி ஸ்டவ் மேல வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணினா வரும். இல்ல இல்ல எனக்கு இது இஷ்டமாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற அரிசி வச்சு ஜலத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் சார், மறுபடியும் வருமா? இது இஷ்டமாதான் நான் பண்ணுவேன். உங்க இஷ்டமாதான் நீங்க பண்ணணுமா, நாம என்ன எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணினா தானே வரும். ஆகையால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூழ்நிலை பற்றக்கூடியதான சாமர்த்தியம் தங்களுக்கு இருந்த போதிலும் சுவாதந்திரம் இருந்த போதிலும் எப்படி பண்ணணுமோ எப்ப பண்ணணுமோ அப்படி பண்ணினாத்தான். ஆகையால் 1000 பேர் பக்தாளுக்கு முக்தி கிடைச்சாலும் 1000 பேருக்கும் உலகத்தை படைக்கக்கூடியதான சுவாதந்திரம் இருந்த போதிலும் அது இந்த சந்தர்ப்பம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணிட்டான். அது யாரு பண்ணிடலாம் என்ன? அதனால அந்த தோஷம் வராதுங்கிறது. நீங்க சொல்றது யுக்திக்கு பொருந்தலாம், ஆனா ருசிக்கு விரோதம். வேதத்துக்கு விரோதமா இருந்தா இது பண்ணப்படாது. எங்காவது சுத்தியில நீங்க சொல்றது சொல்லி இருக்கா அப்படின்னு கேட்டார். யாகம் வசித்தமஸ்தாரம் சத்தே பௌத்திரம கல்மகம் பராதராத்மகம் வந்தே சுகதாதம் தபோனியம் அப்படின்னு வருஷம். வியாசாச்சாரியால் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யாரு? சுகசுவாமிக்கு அப்பா. வியாசரை விட பெரியவர் சுகர். அவர் பையன் தான் பெரிய வருங்கிறது ஞானத்துல தெரிவித்தார். பிறக்கும் பொழுதே அவருக்கு ஞானம் வந்துருக்கு. புத்திரேதி தன்மயதயா கரவோ வினேதோ சர்வபூதஹ்ருதயம் முனிமானதோஸ்மி. ஸ்ரீமத்பாகவத்துல சொன்னேன். விஷ்ணுபராஜு என்னாச்சு? பிறந்தார் வியாசாச்சாரியர். அதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேட்டார். ஒன்றும் வேண்டாம், அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காரு. போகும்பொழுது பின்னால வியாசாச்சாரியர் வர சென்று போயிட்டே இருக்காரு. அப்படி மிக பேர் வைக்கல, நாம பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டே இருக்கார். பேர் பின்னாலே விழுந்திருக்கார். சார் 16 வயசு பையன் ஓடுறதுக்கும் ஒரு 2000 வருஷம் தாத்தா ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இவர் அவரை பிடிக்க முடியுமா? முடியும். பேர் வேகமா போற. போகும்பொழுது ஒரு பெரிய குளம். அந்த குளத்துல பெரியெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப இங்க நல்ல யுவாவா இருக்காரு, வஸ்திரம் ஒன்றும் இல்லை, ஓடுற சுகஸ்வாமி. அவெல்லாம் பார்த்தா சும்மா இருந்துட்டார். இந்த விஷயத்த பின்னால ஓடுற வியாசாச்சாரியர் பார்த்திருக்காரு. இவர் போனார் பின்னாடியே. போகும்போது அவ என்ன பண்ணினா வஸ்திரத்தை எடுத்தாலும் சரீரத்தை மூழ்கிட்டார். இவரும் சரியதோ போட்டோன்னு பார்த்த புகழுக்க வேண்டித்தானே அங்கே நின்னார். அவளை வாங்கன்னு கூப்பிட்டேன். என்ன இது? யுவாவா இருக்கிறவன் நல்ல வயசுல வாட்ட காட்டமா இருக்கான், அவனும் வஸ்திரம் இல்லாம போறான். அவனுக்கு தான் உங்களுக்கு வெச்சம் வரல. வயசான காட்டா தாடி எல்லாம் நரைச்சு போயிருக்கு,
கேட்டா அவ என்ன சமாதானம் சொல்லணும்? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர்கிட்ட ஏதோ மரம் மாதிரியும் கதவு மாதிரியும் அப்படி போயிட்டே இருந்து எங்களுக்கு உடம்புல ஒரு கூட்டம் ஏற்படல. எங்களை பார்த்தா கூட்டம் ஏற்பட்டது, அதான் மோட்டம். இதனால என்ன தெரியுது? அவருக்கு நான் எனக்கூடியதான எண்ணமே இல்லாம இருந்தா சுகத்துவார். அந்த வியாசாச்சாரியர் இருக்காரு, அவருக்கு அவர் யாருன்னா அவர் அப்பா பராசரர், அவருக்கு அப்பா சக்தி, அவருக்கு அப்பா வசிஷ்டர். இந்த வசிஷ்டரானவர் பிரம்மதேவருடைய பிள்ளை, பிரம்மாவுடைய மானச புத்திரர். இந்த பிரம்மதேவருடைய பிள்ளை அப்படி இருந்த அன்னியிலிருந்து வரிசையா ஒரு அறிஞர்கள் வாத்தியாரா இருக்கார். ரகுவம்சத்துல வந்ததான அந்த வம்சத்தில் எல்லோருக்கும் வாத்தியார் தான். ஒவ்வொருத்தரும் 10,000 வருஷம், 20,000 வருஷம், லட்சம் 60,000 வருஷம் பரிபாலனம் பண்ணினார். அப்ப எவ்வளவு ஓடு இருப்பாருங்க அவர் அந்த வசிஷ்டர். அந்த வசிஷ்டர் எதுக்காக இத்தனை நாள உயிரோட இருக்கார் அப்படின்னு கேட்ட, இந்த வம்சத்துல பகவான் மகாவிஷ்ணு ராமனாக அவதாரம் பண்ணப்படுற அவருக்கு நாம் பாடம் சொல்லணும். இதுதான் முக்கியமான. எவ்வளவு சரியது எவ்வளவு கஷ்டப்படுறதான்னு நான் பொறுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் தான் அறிந்த விஷயத்தை சர்வாத்திரத்துக்கு விநியோகம் பண்ணணும். படிச்சா மட்டும் போராது சார், படித்த விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும். இது பண்ண அது பண்ண ஒன்னு பேரு 4 பேர் ஹெல்ப் பண்ண படிக்காம போராது. நீங்க பண்ணணும், அனுஷ்டானம் பண்ணணும். அதற்கு பிறகு தான் படித்ததை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அந்த சங்கராந்தி இப்ப பாருங்க, நம்ம நாட்டுல சில பேர் படிச்சா சில பேர் படிக்கலைங்கிறத. படிப்புங்கிறது என்ன, எந்த அளவுக்கு போறது? வெறும் புத்தகத்தை படிச்சு நொட்டு பண்ணினா போறாது, நீங்க ஃபாலோ பண்ணணும். பிறகு அது இன்னொருத்தருக்கு சொல்லணும், அவளையும் ஃபாலோ பண்ணும்படி பண்ணணும். இப்படி பண்ணின வசிஷ்டர் அவர் ராமனுக்கு பாடம் சொன்னார். இந்த ராமனுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்தார். கொஞ்ச நேரம் ஆனப்புறம் அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு சமாதிக்கு போயிட்டார். வசிஷ்டர் ராமனை கேட்டார், இவர் யாரு புதுசா இருக்காரு, கிளாஸ்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, யார் சார்? அவர் சொல்றார், இவர் விதர்ப தேசத்துல இருந்த ஒரு பிராமணன். அப்படியா, ஏன் இங்க வந்த? ஏன்னா ராஜாவுக்கு குழந்தைக்கு பாடம் சொல்றப்ப எல்லோருக்கும் அட்மிஷன் கிடையாது. சாதாரண இது போல ஜெனரல் லட்சம்னா யாராவது வரலாம் போலாம். அரசாங்கத்துல ராஜாவுடைய பையனான ராமனுக்கு பாடம் சொல்றான்னு யாரும் எல்லாரையும் கேட்டு பாடா யாரு வரணும் கேட்டார். அப்ப சொல்ற, இவருக்கு புல்லதந்தன்னு பேர் இல்லை, பல்காரம் பேரும். நமக்கெல்லாம் பல்ல கருப்பா இருக்கா, அம்பாளுக்குதான் ஏதோ தாரிகை குசும பிரியா அப்படின்னு அதெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. அது ஏறுதல. ஆனா என்ன பல்லக்காரம் இது என்ன வேறொரு மாதிரி இருக்கு. இதற்கு விஷயத்துல பிறந்தாரவர். அவர் பிறந்ததுல அவருக்கு அவர் எல்லாம் சேர்ந்து 8 அண்ணன் தம்பிகள். இந்த 8 அண்ணன் தம்பிகளுக்கும் எப்படின்னா பகவானை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இவாள எல்லோரும் என்ன பண்ணினா போய் தபசு பண்ண தொடங்கின. அவன் அந்தந்த ஊர்ல ஒரு காட்டுல போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். 10,000 வருஷம் தபஸ் பண்ணினா அவன் தனித்தனியா போயிட்டான். பகவான பார்த்த ஆனந்தது. இதுல இந்த புண்டுதர் மட்டும் அப்படி காட்டுல இருக்கும் பொழுது காட்டுல ஒரு மரத்துக்கு மேல தலக்கீழ கொண்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் பார்த்த. அங்க போய் நிற்கிறார். அவரும் பதில் சொல்லல. அவர் கண்ண கொண்டு அவர் ஜபம் பண்ணிட்டு இவர் எப்ப கண்ண திருப்பாரு அவன் அவரை பார்க்கணும். அங்கே நிற்கிறேன். 2-3 நாள் ஆச்சு. அப்படின்னு அப்படி நல்லமா கண்ணை திறந்தேன். திறந்த பிறகு பார்க்கறது பார்த்தேன். என்ன வேணும்னு கேட்டேன். இதுபோல நானும் பகவானை பார்க்கணும் நினைச்சுட்டு இருக்கேன். எனக்கு சாட்சாத்காரம் வேணும், எல்லாம் வழி சொல்லுங்க, நீங்க ஏன் இப்படி நிற்கிறது அப்படின்னு. நானும் பகவானை பார்க்கறதுதான் பண்றேன்னு சொல்லிட்டு இவருக்கு பகவான சாட்சியத்தை அடைவதற்கு வேண்டியதான ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டார். அவர் மறுபடியும் கண்ண முடித்தார். இந்த சுந்தரத்தார் என்ன பண்ணியிருக்கார், அதை முழுக்க அப்படியே சொல்லிட்டு இருக்கார். கொஞ்ச நாள் அளவு இவருக்கு மனசுல ஒரு பிரகாசம் ஒளி தோணிச்சு. ஒளி தோணிட்டு ஓஹோ இந்த ஒளிதான் பகவத் சாட்சாத்காரமா இருக்கும் என்று கருதி
அவர் அப்படியே போயிட்டே இருக்கார். அங்க இருக்கக்கூடியதான கதம்ப முனின்னு ஒரு மகர்ஷி அவர்கிட்ட போனார். அவர் பார்த்தார். இவரை பார்த்ததுமே வாங்கோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜபம் பண்ணியிருக்காரு, உங்க மகம் பார்த்தாலே நல்லா தெரிஞ்சது, வர்த்தசா இருக்கேன். ஆமா இது போல இல்லாரு சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் அவருக்கு என்னதான் இருந்தாலும் எனக்கு தெளிவு ஏற்படலையே மனசுல. அதோ சாஸ்திரம் உள்ள ஜோதி சாஸ்திரம் ஏற்பட்டிருந்து இருந்தாலும் மனசுல அப்பப்ப ஏதோ சில சந்தேகங்கள் வருது. நான் என்ன பண்றது இல்லை. அந்த குந்த மகர்ஷி என்ன பண்ணீங்கன்னா, நீங்க அயோத்திக்கு போங்க, அயோத்தியில ராமனுக்கு பாடம் நடக்கிறது, அவர் பக்கத்துல உட்காருங்க, வசிஷ்டர் சொல்லுவார். அந்த வசிஷ்டருடைய சுகாம் சாதாரணமான எவ்வளவு சூட்சமான விஷயமா இருந்தாலும் அவர் எதுக்கு சொன்னா ரொம்ப நல்லா புரியும். அது அவருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுகம். அவருடைய எந்த சப்ஜெக்ட் சொன்னா அவர் சொன்ன ரொம்ப நல்லா புரியும். போயிட்டு வந்தோம். இவர் அங்க போற போகும்பொழுது ராமன் இது போல ராமன் நமஸ்காரம் பண்ணி உட்காரு ஆரோக்கியம் உட்காரு. அன்னைக்கு பாடம் எப்படி இருக்கு அதான் பார்க்கலாம். இந்த மனுஷன் நிஜமான சிஷியரா இருந்தாரு. ஆனால் அந்த குருவிட்ட போனதுன்னா அந்த அதே கேள்வி அங்க வரும். அன்னைக்கு பலபட்டால் மோட்சத்தை அடைந்தால் அவன் எல்லோரும் எப்படி ஒரே உலகத்தை ஒன்று பண்ண முடியும் இப்படி ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு அவன் சமாதானம் சொல்லிட்டார். எப்படி இந்த 8 பேர் அண்ணன் தம்பிகள் போனாலும் இல்லையோ தபத்துக்கு அவனுடைய ஆட்சிக்காரர்கள்லாம் என்ன பண்ணா விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிடலாம். விரதத்தை அனுஷ்டானம் பண்ணின பிறகு என்னாச்சுன்னா அவளுக்கு அம்பாள் பிரத்யட்சம் பிரத்யட்சம் ஆனப்புறம் அவன் என்ன பண்ணினா, நாங்களும் இந்த ஆட்டக்காரருக்கும் மரணம் இல்லாதான வரத்தை கொடுங்கோன்னு கேட்டான். அம்பாள் சொல்லிட்டாளா, யாகஸ்தி துருவம் மிருத்யு துருவம் ஜன்ம மிருத்தான். பிறந்தா ஒரு நாள் போய்தான் ஆகணுமா, இந்த உடம்பு நிற்காது, அந்த வரத்தை கேட்காதுன்னு போன. அப்ப என்ன பண்ணா, அவங்க பிராணம் விட்டாலும் அந்த பிராணமானது அந்த இடத்தை விட்டு போகாம இருக்கும்படி வரத்தை கொடுங்க. இதெல்லாம் பிராணம் பண்ணப்பட அந்த பிராணமானது சரீரத்தை விட்டு வருது போகக்கூடாது, இங்கே இருந்ததுன்னா நடக்கிறது அதிகமா இல்லை. ஆனாலும் அம்பாள் ஓகேன்ட்டான். ஏன்னா பக்தமராசு இந்த விஷயமா. அதுக்கப்புறம் இந்த குந்தனான குந்தகந்தன் வந்துட்டு அப்ப அந்த கதம்ப முடிச்சோன்னா உங்க 7 தம்பிகளும் 1 by 1 பிராணனை விட போறா இந்த ஒரு வாரத்துக்குள்ள, நீங்க அதுக்குள்ள போயிடுங்க அப்படின்னு சரின்னு நேரம் போன. அப்ப வசிஷ்டர் சொல்றார், இந்த சரீரத்திலிருந்து வெளியில வரக்கூடியதான லிங்க சரீரம் ஞானம் வந்ததுமே வேதவிட்டு போன பிறகு அந்த ஆத்மாவானது அதே இடத்துலதான் இருக்கு. பரமாத்மாவாலும் இருந்தாலும் உங்களுடைய அம்பாளுடைய அனுகிரகத்தினால அதே இடத்துல இருக்கும் பொழுது அவளுக்கு உலகத்தை படைக்கக்கூடியம்னு ஆசை வந்தா அந்த ஆசையோட அப்படியே அவ தனித்தனி உலகம் மானசிகமாக பண்ணிட்டு இந்த உலகம் இல்ல. அவ உலகத்தை படைச்சாலோ உலகத்தை காப்பாற்றினாலோ உலகத்தை அழிச்சாலோ என்ன ஒரு சந்தோஷம் ஆனந்தம் வருமோ அந்த ஆனந்தத்தை அவ அனுபவிச்சுட்டு இருக்க. இந்த உலகமானது பரமாத்மா மட்டும் பண்ணிட்டு இருக்க. இப்படிங்கிற ஒரு விவகாரம் உண்டு என்கிற அம்சத்தை தெளிவாக அழைத்து சொல்ற. இத சொன்னதுமே இத கேட்டதான அந்த குந்தகந்தனுக்கு அதே இடத்துல சமாதியில நின்றுச்சு. அப்படியே போயிட்டார். அப்ப ராமனை கேட்கும் பொழுது ராமன் இந்த கதையை சொன்னார், இந்த குந்தகந்தன கதையை. அப்ப வசிஷ்டர் கரெக்டா சொல்லிட்டு அவருக்கு இந்த கதை முன்னால் தெரியும். என்ன எல்லாமும் பார்த்தவர், முழு உலகத்துல என்னென்ன நடக்கிறது என்ன நடக்கிறதையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவர். இருதாரம் குழந்தை ராமன் கதையை சொல்லும்போது ஒழுங்கு சொல்றாரா சரியா சொல்றாரு. சில பேருக்கு நல்லா புரிஞ்சுக்க தெரியும், எடுத்து சொல்ல வராது. சில பேருக்கு எடுத்து சொன்னா எடுத்தாலும் புரியாது. அது மாதிரி இருக்குது. அப்படி இல்லாம நல்லா சொல்லிருக்காரு அப்படி அப்படின்னு ராம ஸ்தோத்திரம் பண்றாரு. கதை இருக்கு. இதை சொல்றாரு, கதையேவ வாசிஷ்ட ராமாயணே குந்தகந்த உபாச்சாரே மாதுராணாம் அஷ்டானாம் ராத்திரணாம் 8 ஆனந்த் தம்பிகள் சப்தத்வீபாயாக ஏகஸ்யாயேவ புவஹ 7 தீபங்களையும் நாங்கள் தான் படைக்கணும் அழிக்கணும் என்றதான ஸ்வரூபத்தை யுகபத ஆதிபத்தியம் அம்பாவர
என்றால் அர்த்தம் ஒரே சமயத்துல 7 பேருக்கும் 7 உலகத்தையும் அதிபதியாக இருக்கும் நிலை. இது அம்பாள் கொடுத்த வரத்தினால சங்கத்தது. அம்பாளுடைய ஒரு வரம் இருக்குமத்தில அந்த பகவானுக்கு பக்த நடத்துல இருக்கக்கூடியதான தயையானது அதுக்கு அளவில்லை. நமக்கு தெரியாது, ஏதோ நம்மள ஏதோ ஒரு சோதனை பண்ணிட்டு இருக்கோம், தினமும் பகவான சேவை பண்ணிட்டே இருக்கோம், பகவான் கண்ணை திறக்க மாட்டேல அப்படின்னு தான் நினைக்கிறார். இல்ல, அப்படி எல்லாம் கிடையாது. மலங்க புலமைந்து வஞ்சனை செய்ய இறங்க மனத்தால் முதல்வனா உனக்கு கலந்த அன்பாதி கசிந்திருக்கும் நலம்தான் இல்லாத சிறியவருக்கு நல்கி நிலத்தனை மேல் வந்தருள் நீர் கைகள் காட்டி நாயக தலையாய் கிடந்த அடியேற்கு தாயாய் கிடந்த தயா ஆன தத்துவம். அந்த தயங்கிறது நமக்கு அது எப்படி வரப்படுறதுன்னு தெரியாது. அந்த பகவத் அனுகிரகம் எது நமக்கு வேணுமோ அந்த சந்தர்ப்பத்துல அந்த குரு அனுகிரகத்தினால அது உங்களுக்கு கிடைக்கும் எனக்கூடியதான ஸ்வரூபம் இப்படி சொல்லி இருக்குங்கிற. ஆகையால் இந்த தந்தை எதிர்பதில் சொல்லியாது. கிருஷ்ணமான பாத கர்மானுசாரேன ஆபதா ஆர்த்திக இச்சா சம்வாதத்த இப்படிப்பட்டதான சம்வாதம் தது அவிஜாத தத்துவா நக ஈஸ்வரஸ்ய ஸ்வாபாவிகம் ஜெகத் சாம்ராஜ்யம் ந சக்கராதிபதே கர்மஜன்யம். ஏதோ இந்திர பதவி அக்னி பதவின்னு கர்மாவனால வந்ததான ஒரு ஸ்வரூபம் இல்லப்பா. கதம் அந்நியதா ஸ்வாபாவிக ஸ்வபாவம் கத்தேதா இது வாஸ்தவம். ஈஸ்வரஸ்ய ஸ்வாபாவிகோபி அந்நிய கர்மஜன்யம் நித்யங்கீகாரே பாதகா பாவாது சாலோக்கியாதி பலேஷு சதா அதிருஷ்டத்வார்த்தா. ஏன்னா முக்திகள் நம்ம 4 சொல்றோம். சாரோக்கிய முக்தி, சாலோக்கிய முக்தி, சாயுக்கிய முக்தி, சாமித்திய முக்தி. எல்லா முக்தியும் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அந்த பகவானுக்கு உண்டு. ததானே வீவேத்யா ஸ்ரீய மனிதம் ஆசானு சதுருஷி. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதுக்கு தகுந்த போல தீனர்களுக்கு பலத்தை கொடுப்பாளாம். அமந்தம் சௌந்தர்யம் பிரகர மகரந்தம் விசுரதி தவாஸ்மின் மந்தார தவக சுபகே யாரு சரணே விமர்சன் மஜீவ கரண கரண கரணா சரணதாம் அப்படின்னு சௌந்தர்யர்கள அழகா தனானே வீதியா தீனர்களா இருக்கிறவாளுக்கு எல்லோருக்கும் அவ நினைத்த அளவுக்கு வேண்டியதான முக்திகளை கொடுப்பா. அப்படி சாரோக்கியாதி பலேஷு சதா அதிருஷ்டத்வார்த்த ஏதேன. இதனால் நித்தியம் ஈஸ்வரம் பிரகிருத்தியைவ ஜெகதுத்பத்யாவே அம்னானாதி. நித்திய சித்தமான ஈஸ்வரன் தான் உலகத்தை படைக்கிறான்னு சொன்னதுனால தந்திரோபாசகானாம் இந்த தந்திரங்கள் வழிகளை போவாருக்கு அசன்னிகிதத்துவம் நகரத்யாபார கர்த்தத்துவம் சம்பவதி அப்படின்னு வியாசாச்சாரியால் சொன்னது ஜெனரலா சொல்லியிருக்கார். உபாசக விஷயம் இல்லை. உபாசகாலுக்கு அதை விட பலமானது அதிகமானது. உபாசகானாம் அதிகாரிக அனுகதத்வேன நித்திய சித்தாதிகார கதன பிரகரணே. உபாசகாலுக்கு நித்திய சித்தமான அதிகாரத்தை சொல்ல பிரகரணத்துல பிரகதத்வா சன்னிகிதத்வயோ யுக்தத்வா. இது எங்க சொல்லியிருக்க வேதத்துல? ஏன்னா ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு பிரமாணம் மூல பிரமாணம் இருக்குமே. சூரியதே சர்வேஷு உபாசகானாம் சாம்ராஜ்யம். இந்த இடத்துல சாம்ராஜ்யம் பிரயத்தின்னு சொன்னாரோ இதை நீங்க இப்படி அர்த்தம் பண்றத இது எங்க சொல்லிருக்கு? ஆப்னோ விஸ்வராஜ்யம் சர்வமஸ்மை தேவா பரிமாவஹந்தி தேசாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரோ பவதி. இப்படி எல்லாம் ஸ்திதிகள் இருக்கு பத்தியா. ஆகையால இப்படி அர்த்தம் பண்ணு. ஆக நியாய சித்தமான அம்சம் வியாசாச்சாரியால் பிரம்மசூத்திரத்துல சொல்லியிருக்கார். இது தந்திரங்கள்ல சொன்னதான பலம். ஆகையால் நீக்கம் அதுக்கும் விரோதம் இல்லை. அது கேவலமான முக்தி. இது உபாசகாலினால உபாசனைகளால அடைஞ்சதான ஒரு. ஆகையால் அந்த பலத்தோட வசதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாவகிரக சாம்ராஜ்ய பலம் சங்கோச்சே மானாபாபா. இதுக்கு மேல இந்த சுத்திக்கு அர்த்தம் சொல்ல போற இது ரொம்ப கடினமான பாகம்.
ஆனா ரசமான சுவையான பாகம் இது. சாஸ்திரியமான ரகசியங்களும் யோக வாசிஷ்டாதி கிரந்தங்களும் பார்த்தா இது அர்த்தம் சொல்ல முடியும். அப்படிப்பட்டதான பாகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயுத எழுத்தாக இருக்கணும். புதுபாட ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். அதனால விவகாரம்னா இதை கொஞ்சம் நிதானமா பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கிளாஸ் ஆனப்புறம் அடுத்த 30ஆம் தேதி அன்னைக்கு தான் கிளாஸ். விஜயதசமி அன்னைக்கு அன்னைக்கு விஜயா தசமி, விஜயாங்கிற முகூர்த்தம் இருக்கக்கூடியதான தசமி திதி. அன்னைக்கு எதை நம்ம ஆரம்பிச்சாலும் சகல சேவத்தை அடைவோம். இப்படி இருக்கிறதுனால அன்னைக்கு அம்பாளுடைய திருநாமாக்களையும் விசேஷமாக இங்க சாஸ்திராமன் சொல்றதை விட உத்தமாதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டியதான பாடம்னு சொல்லக்கூடியதான திருப்பதி பாகம். அதுல இருக்கக்கூடியதான 300 நாமாக்கள் சாஸ்தாத் அந்த மந்திரத்தோடையே சேர்ந்ததான நாமாக்கள். அதை ஆரம்பிக்கிறோம்னு கேட்டுருக்கா. அது பகவத் அனுகிரகத்துல குரு அனுகிரகத்துல பார்ப்போம். அடுத்த கிளாஸ் அடுத்த சனிக்கிழமை 30ஆம் தேதி சாயங்காலம் இது. ஏகன் மத்திய சனி ஞாயிறு பஞ்சேஸ்வரி கிளாஸும் இல்லை. அடுத்த கிளாஸ் 30ஆம் தேதி.